நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்பா கத்தி, அடுத்ததா யாருப்பா வரா? அண்ணே முதல் அட்டாக்கே நல்ல பெஸ்ட் அட்டாக்கா இருக்குங்கண்ணே. அது என்ன ஹார்ட் அட்டாக்கா? அப்படி கிடையாது, ஜில் ஜில் சுனாமி இறக்கி விட்டலான்றேன். ஜில் ஜில் சுனாமியா? ஆமா, சுனாமி கேள்விப்பட்டிருக்கேன். அது யாருப்பா ஜில் ஜில் சுனாமி? இவங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிச்சவங்களாச்சே. அப்படியா? ஏய், அப்ப நம்ம இளைய தளபதி கூட நடிச்சிருக்காங்களா? இளைய தளபதி கிடையாது, அவங்க தம்பி விக்ராந்த் கூட ஆப்பம் வச்சிருக்காங்க. ஆப்பமா? ஆமா. லெட்ஸ் வெல்கம் சினிமா புகழ் ஜோடி நம்பர் 1 புகழ் சுச்சி பாலா மற்றும் சல்சா மொட்டமணி. வந்துட்டியா? சரவணா, நான் தான் மீனாட்சி. மீனாட்சி சந்தோஷமா தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. என்னாச்சு? சரி, இப்போ வந்து யாரு ஆட போறாங்க, பாட போறாங்க? அதாவது ஆடலை பார்த்தாச்சு, அடுத்தது வந்து பாடல். பாடலா? பாடுறது யாரு? இவர் 7 வயசுல 70 லட்சத்துக்கு ஒரு வீடு தேய்ச்சவர். 70 லட்சத்துல வீடா? அத்தி, யாருப்பா அது? இவர் ஏஆர் ரஹ்மான் கிட்டே கண்ணத்துல முத்தம் வாங்கினவர். கண்ணத்திலேயே முத்தம் வாங்கினவரா? பரவாயில்லையா? யாரு? சூப்பர் சிங்கர் புகழ் ஆஜே. ஆதித்தே, ஓடியாப்பா, ஓடியா. வெல்கம். வாயா. ஏப்பா ஆஜித், ஏஆர் ரஹ்மான் சார் எப்படிப்பா உனக்கு முத்தம் கொடுத்தாரு? எப்படின்னா அவரை ஹக் பண்ணி முத்தம் கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? கட்டி பிடிச்சாரு.
அதாவது அவரை கட்டி பிடிச்சா சூப்பர்ப்பா. நான் இந்த கண்டத்துல ஒரு முத்தம் கொடுத்துக்கவா? வேணாம். நான் ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறேன். இல்லை வேணாம். சரிப்பா, இந்த மைக்கு பிடி. அஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. நீங்க வழக்கம் போல இந்த மாதிரி கல்யாண நிகழ்ச்சிகளுக்குலாம் வரதில்லைன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வந்தீங்க? வேட்டையன் மிரட்டினாரு. மிரட்டினாங்களா? வேட்டையனா? வா 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 வா, பாருங்க சின்ன பையனை மிரட்டிருக்கிறாரு வேட்டையன். வெரி குட். சரி, இவர் கூட யார் சேர்ந்து பாட போறா? அண்ணா அவங்க ரொம்ப பெரிய ஆளு. யாரு அண்ணா உங்களையும் எண்ணி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? என்ன ஊருக்குள்ள ஒரு 4-5 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் கழுவி ஊத்திருப்பாங்க. ஆனா இவங்க உலகக்குள்ள தெரியும். அடே அப்பா, அப்படியா? ஆமா. யாரு இது? உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் மக்களும் இவங்களோட ரசிகர்கள். அப்படியா இருப்பா அது? சூப்பர் சிங்கரின் செல்ல குரல் யாழினி. ஓஹோ. So let's welcome யாழினி. கூடலூர் போறவளே, உங்கூட கொஞ்சம் நானும் வர கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில் அணியும் போனா அது நியாயமா? உடனே நானும் வர ஒரு ஓரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரம். நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி கூடலூர் போறவளே. அருமையா பாடிருக்கீங்க, நல்லா பாடிருக்க. சூப்பர் சூப்பர்.
உங்கள் விஜய். கத்தி வாட் நெக்ஸ்ட் டே? அப்புறம் என்ன ஆடியாச்சு பாடியாச்சு, அடுத்தது காமெடி தான். அப்படியா? So let's welcome அது இது எது டீம். Clapping. நன்றி. இந்த அருமையான திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். கை தட்டலாமே. இந்த ஒரு அருமையான நல்ல திருமண நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்த அண்ணன் வேட்டியன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வேட்டையனை புகழ்ந்து நைட்லாம் நான் உட்காந்து ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கேன். நான் படிச்சலாம்ப்பா? படிச்சலாம். ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கும் வேட்டையா, உன் முன்னாடி நிற்க முடியுமா ஒருத்தன் போட்டியா? அழகான பொண்ணு மீனாட்சி, அந்த பொண்ணு தான் உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, கொன்னுட்டீங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, துப்ப போறேன்டா உன் மூஞ்சில காரி. ஏய் ராவண வேத்தம் போறல, கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கணும்ல, இவ்வளவு லேட்டா வரலாமா நீ? யாரு நீ அட்வான்ஸ் கொடுத்த? டேய் எந்த மானங்கட்ட பையடா அந்த அட்வான்ஸை கொடுத்தான்? ஐயோ, அதுல 5 நோட்டு செல்லலடா. நீ கொடுத்ததே 150 ரூபா தான். எந்த மானங்கட்ட பையடா கொடுத்தான்? ஐயோ, கொடுத்ததே வேட்டையன் தானே. அத்தை, இது காமெடி இல்ல. என்னடா? ஒண்ணும் இல்ல ஐயா, நீங்க எது கோச்சிக்காதீங்க ஐயா. டேய் சொந்த தலைவல நீயே துணியை வச்சுருவ போல. என்னால அடிக்கிறது பையன். எது அடிக்கிறது பையன்? ஏண்டா இப்படி காசுன்னு அலையிறியே? ஒரு உண்மையான கலைஞன் எது தெரியுமா முக்கியம்? என் நேரமும் கலை. ஒத்திக 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 ஒத்திக. ஏய் நீ கொஞ்சம் ஒத்திக்க. இங்க வா. என்ன ஏண்டா ஒத்திகன்னா 1 வாரம் பண்ணுவாங்க, 2 வாரம் பண்ணுவாங்க. இப்படி 2 வருஷமாவோட ஒத்திகை பண்ணிட்டு இருப்பீங்க. அதான் இப்ப நாடகம் போட போறோம்ல. டேய் நீ எங்கடா நாடகம் போட போற? தோ நாடகம் போடுறேன்னு நீ தாண்டா எங்ககிட்ட நாடகம் போட்டுட்டு இருக்க. டேய் சத்தியமா சொல்றேன்டா, உன்னெல்லாம் லீடர்னு சொல்றது எனக்கு தாண்டா அசிங்கமா ஆகுது. ஆமா நான் என்ன கேரக்டரு? ராவணன். நான் ராவணன். பாடுறா, ரா பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். பாடுறா. ஆனா நீ பாரு, இன்னும் செழிப்பாகிற பார். ராவணா வாயை மூடு. திரை விலகும் போது நடிப்பவன் கலைஞன் அல்ல, திரையை வைத்து மறைப்பவன் தான் உண்மையான கலைஞன். குரு, ஐயோ குரு, எனக்காச்சும் பரவாயில்ல சின்ன சின்ன ஓட்டை, உனக்குன்னா பின்னாடி அவ்வளவு பெரிய ஓட்டை சொல்ற? பனியில சொன்ன குரு. என்ன பண்றது, எல்லாம் கலை 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 கலைக்காக என்ன தியாகம் பண்றையா, அர்ப்பணிச்சுக்கிறேன். நடிக்கிறேன், தயவு செஞ்சு உடியா, சாவடிக்க. சரி சரி சரி, விடு 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 விடு. டக்ளஸ் சொல்லுப்பா. அடுத்தது ஒரு அழகான ஜோடி செல்ஃபி போட்டோ எடுக்க வர போறாங்க. செல்ஃபி போட்டோ எடுக்கிறேன். ஆமா. யார் இது? விஜய் டிவில இருந்து ஹீரோ வந்தாச்சு, ஆனா ஹீரோயின் வரலன்னு ஒரு மன வருத்தம் இருக்கா இல்லையா தாடி? சோ அந்த மன வருத்தத்தை போக்குறதுக்காக ஒரு அருமையான ஹீரோயின் ஜோடி நம்பர் 1 ஜோடி. ஓஹோ, கேப்ரியல்லா ஜெயந்து. யோ அவங்க வராங்களா? ஏ கை தட்டுக்கப்பா.
give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. ஆசைக்கில்ல கேட்டு வாங்கி கோரி கேட்டு சச்சின் பாட்டு ஜானகி பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லா நாளே ட்ரீட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யானை இளைச்சா பூனை கூட என்னன்னு கேக்குமா? இப்ப பார்த்து பழனிக்கு பாத யாத்திரைக்கு போவாதையா போவாதையான்னு படிச்சு படிச்சு சொன்ன. என் பேச்ச கேட்டாதானே? அந்த ஆளு வீட்டுல இன்னைக்கு இருந்திருந்தா இந்த பையன் இன்னைக்கு ஆட்டம் போட்டிருப்பானா? சரி விடுங்க. பண்ண எனக்காக வேண்டிட்டு தானே பழனி போயிருக்காரு. அவர் ஏன் குத்த சொல்றீங்க? சிங்கனமணி, சரவணா, சிங்கனமணி, நாங்க ரெடி ஆயிட்டோம். போலாம் வாங்க. தாத்தா, இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த ரிசப்ஷனுக்கு போகணுமா? போனோம்ப்பா, போயே ஆகணும். நாளைக்கு நாங்க ஓட்ட போற மெயின் பிக்சருக்கு லைட்டா ஒரு ட்ரெய்லரை ஓட்டிட்டு வந்துருவோம் சரவணா. எம்புட்டு தைரியம் இருந்தா அந்த பையன் நம்ம வீட்டு முன்னாடியே வந்து ஆட்டம் போட்டுட்டு போயிருப்பான். இப்ப நாம போய் அங்க ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு வந்தா சரவணா என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். தாத்தா, ஏற்கனவே என் மாமா உங்களை பொண்ணு அவமானப்படுத்தினாரு. அதுக்கு மேலேயும் நீங்க அங்க போய் அவமானப்படணுமா? யாரு அவன் எங்களை அவமானப்படுத்தினானா? படா ஃபூலு. நாங்க தாண்டா அவனை வெறியேற்றிட்டு வந்தோம். அவன் அந்த காண்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம முச்சாம் பாரு.
சரவணா உன் மாமனை வெறியேத்தி பாக்குறதுனா எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆமா சரவணா, அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ம் ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆனா நீங்க இப்ப போறதுனால நாளைக்கு நாம கல்யாணத்துல பண்ண போற பிரச்சனையில ஒரு சொதப்பலும் வந்துடக்கூடாது. நீ கவலைப்படாத, ஒரு சொதப்பலும் வராது. ஏங்க வண்டி வர்ற சத்தம் கேக்குது, யாருங்க வரா? தெரியலையேம்மா.